ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம ஜெனியன் பில்டர்ஸோட ப்ராஜெக்ட் நம்பர் 10 வாஸ்து பண்ணியாச்சு. அந்த ப்ராஜெக்டோட டீட்டெயில்ஸும் வாஸ்து பண்ணதை பற்றியும் நம்ம பார்ப்போம். ஸோ பொறுமையாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ப்ராஜெக்ட் 10 வந்து ப்ராஜெக்ட் 6 ஏற்கனவே பண்ணியிருந்தோம்ல, விசாலாட்சி நகர், அதுக்கு முந்தின தெருவில் தான் இருக்குது. 4 சென்ட் பிளாட்டு, நார்த் ஃபேஸிங், வடக்கு பார்த்து, டிடிசிபி அப்ரூவ்ட், பில்டிங் பிளான் அப்ரூவ்ட், பட்டா 3 ஃபேஸ் சிபி எல்லாம் இருக்குது. இது 1700 ஸ்கொயர் ஃபீட்டில் வரும். ப்ராஜெக்ட் 6 மாதிரியே வரும். ஸோ கீழே ஒரு பெரிய கார் பார்க்கிங், ஹால், கிச்சன், டைனிங், யூட்டிலிட்டி ஏரியா, ஒரு பெரிய பெட்ரூம், அட்டாச்டு டாய்லெட், பாத்ரூம். ஸோ ஒரு ஹை சீலிங் அண்ட் நார்மல் சீலிங் போர்ஷன் வரும் ஹாலில். ஹை சீலிங்கில் வந்து மேலே போனால் 2 பெட்ரூம் வித் அட்டாச் டாய்லெட், பாத்ரூம் அண்ட் பால்கனி. இதுதான் இந்த ப்ராஜெக்டோட ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து ப்ராஜெக்ட் 6 முடித்தோடனே சொல்லியிருந்தேன் ஆகஸ்ட் 30th லான்ச் பண்ணுவோம் அப்படின்னு. கரெக்டாக ஆகஸ்ட் 30th அன்னைக்கு நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ ஜெனியன் பில்டர்ஸில் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணோம்னா அந்த டைம் படி நம்ம எல்லாம் கரெக்டாக பண்ணிடுவோம். வாஸ்துவாக இருக்கட்டும், கஸ்டமருக்கு டெலிவரி கொடுக்குறதா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஆன் டைம் நம்ம பண்ணிடுவோம். ஸோ ஆகஸ்ட் 30th இன்னைக்கு நம்ம வாஸ்து பண்ணியிருக்கோம். ஆஸ் யூஷுவல் நம்ம எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும் வாஸ்து பண்ணையில் எப்படி முறையாக சம்பிரதாயப்படி செய்வோமோ அதே இதை தான் இந்த ப்ராஜெக்ட்லையும் நம்ம கடைப்பிடிச்சோம். ஸோ நம்ம வானந்தோண்டையில் பாதிக்கப்படுற சகல ஜீவராசிகள், கண்ணுக்கு தெரிஞ்சு கண்ணுக்கு தெரியாமல் பாதிக்கப்படுற ஜீவராசிகளுக்கு மன்னிப்பு கேட்டது, இறைவனுக்கு இந்த அற்புதமான பணியை வழங்கினதுக்கு நன்றி சொல்லி வாஸ்து பூஜை பண்ணுறோம். ஸோ எப்போவுமே நம்ம ஜெனியன் பில்டர்ஸ் ப்ராஜெக்ட்ஸில் வாஸ்து பண்ணையில் அனைத்து தொழிலாளர்களையும் நம்ம கூப்பிடுவோம். கார்பெண்டர், கொத்தனார், பெயிண்டர், டைல்ஸ், எலக்ட்ரிஷியன், பிளம்பர், இந்த கட்டடத்தில் வேலை பார்க்குற அனைத்து தொழிலாளர்களையும் கூப்பிட்டு அவங்க கையாலையும் சாமி கும்பிட்டுருவோம். ஸோ இந்த ப்ராஜெக்டும் அப்படி தான் பண்ணோம். ஸோ நம்ம ஒரு குடும்பம் வாழ போகிற வீடுன்றதுனால எங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து தான் நம்ம சாமி கும்பிட்டோம். எல்லா ப்ராஜெக்டும் அப்படி தான் பொதுவாக. ஸோ நிலவாசல் பூஜை வைக்கிறதா இருந்தாலும் சரி, வாஸ்துவாக இருந்தாலும் சரி, நம்ம ஐதீகப்படி சாஸ்திர சம்பிரதாயத்தை கடைப்பிடிச்சு தான் செய்வோம். இந்த வாஸ்து நல்ல கிராண்டாக இருந்தது. ஸோ அடுத்து கூடிய விரைவில் ப்ராஜெக்ட் 11 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் என்னோட ஸ்பெசிஃபிகேஷன் 2D மாடல், 3D மாடல் எல்லாம் அப்பப்போ நம்ம வீடியோவில் அப்டேட் பண்ணுவோம் சேனலில். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எந்த வீடியோவாக இருந்தாலும் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். யூஸ்வலாக நம்ம வாஸ்து பண்ண உடனே போர் போட்டுருவோம். ஸோ இங்கே நல்ல அபரிமிதமான தண்ணி வந்தது. 30 அடியிலே மே ஊற்று, நல்ல தண்ணி சூப்பராக இருந்தது. ஸோ தண்ணீருக்கும் நம்ம ரொம்ப முக்கியம் கொடுப்போம். ஏன்னா வீட்டில் வாழ்கிறவங்களுக்கு எந்த தண்ணி பிரச்சனையும் இருக்கக்கூடாது. ஸோ அடுத்து கூடிய விரைவில் இந்த ஃப்ளோர் பிளான், எலிவேஷன், இது எல்லாத்தையும் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம். இது 1700 ஸ்கொயர் ஃபீட், 4 சென்ஸ், நார்த் ஃபேஸிங், டிடிசிபி அப்ரூவ், பட்டா, பில்டிங் பிளான் அண்ட் 3 ஃபேஸ் சிபி எல்லாம் இருக்குது. வீடியோவை பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மேலும் தகவலுக்கு ஜெனியன் பில்டர்ஸை தொடர்பு கொள்ளவும்.